ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு சைட்டின் மெட்டீரியல் நான் எடுத்திருக்கிறேன். அதாவது இந்த பிளெயின் மெட்டீரியலும் பூ மெட்டீரியலும் எடுத்துட்டு இதை ஒரு லாங் ஃப்ராக்காக சும்மா நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி கேஷுவலாக வெளியே போயில போட்டுக்கிற மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் எடுத்திருக்கிற சைஸ் 36 சைஸ். அதாவது அப்பர் செஸ்ட் மேலே 36, மிடில் செஸ்ட் 38. இப்போ ரெண்டு நான் ஒரே இதில் வச்சு இவ்வளோ நாள் செஞ்சு காமிச்சு இப்போ உங்களுக்கு தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி எப்படி எந்த அளவுகளை வச்சு கட் பண்ணலாம்னு காட்டுறேன். எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் எடுத்திருக்கிற மெட்டீரியல் இது நல்லா 60 இன்ச்சு மெட்டீரியல். அதாவது 60 கூட இல்லை, கூடவே இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு 2 மீட்டர் எடுத்திருக்கிறேன். இந்த ஃபேப்ரிக்கில் 1 மீட்டர் எடுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் 45 இன்ச் தான் எல்லா இடமே கிடைக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்தால் இதில் 3 மீட்டர் எடுத்துக்கிறேங்க. இதில் 1 மீட்டர் எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு லைனிங் துணியில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை தான் நான் உள்ளுக்கு மேல் துண்டுக்கு மட்டும் லைனிங் கொடுக்க போடுறேன். இப்போ நம்ம 36 சைஸ்க்கு செய்கிறோம். அதோட ஒரு 4 இன்ச்சு சேர்த்தாலும் 40 வந்துடும். அப்போ நம்மளுக்கு உடம்புக்கே ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவை. ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ துணி மடிக்கணுங்கிறத சொல்கிறேன். ஒரு 2 இன்ச் தையல் சேர்த்து 12க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. இந்த மடிக்கிற துணி நம்மளுக்கு 12 இன்ச் இருந்தாவே போதும். மேலேருந்து ஒரு டாப் பார்ட் வேணும். அந்த டாப் பார்ட் எவ்வளோ தூரம் வேணும்னா நம்மளோட அப்போக்ஸ் பாயிண்ட் இருக்குது, செஸ்ட் பாயிண்ட் இருக்குது, அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு விட்டால் போதும். அந்த அளவுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த டாப் கவுனை செய்வோம். அப்போ எனக்கு இப்போ மேலேருந்து எப்படி பார்க்கணும்னா உங்களுக்கு இந்த அளவு இடம் பார்த்துக்கிறங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு சேர்த்துக்கிறங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 10.5 வருது மேலேருந்து டாப் பாயிண்ட். அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு சேர்த்தா 13.5 இன்ச்சு வருது. 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 14.5க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. 14.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல கோடு போட்டுட்டு அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் நம்ம ஃபுல் ஷோல்டர்லேருந்து பாதி நான் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கிறங்க. இப்போ நான் இந்த இடத்துல 7க்கு மார்க் பண்ணுறேன். ஃபுல் ஷோல்டர் 14. அப்போ 7க்கு மார்க் பண்ணி இதை அப்படியே கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஆம் இறக்கம். இது நம்ம இந்த இடத்துல 36 சொல்லியிருக்கேன் அப்பர் செஸ்ட்டு. அதை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 6 ஆன்சர் வரும். அந்த 6 இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது இந்த இடத்துல அப்பர் செஸ்ட் 36க்கு 9 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 9க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிட்டு இதில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இல்லாட்டி 1 இன்ச்சு லூஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்போ இந்த 12 எக்ஸாக்ட் அளவு நம்மளுக்கு அப்படியே வந்துடும். அடுத்தது இந்த உடம்பு மெஷர் இந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு 2.5 இன்ச்சு இறக்கிட்டு இந்த இடத்துல அந்த 38 மிடில் செஸ்ட் இருக்கு அந்த அளவு உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை 4ஆ பிரித்து மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த இடத்துல 9, இந்த இடத்துல 9.5 மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுலையும் 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ லூஸ் விட்டுக்கிறேங்க. விட்டுட்டு மீதம் உள்ளது தையலுக்கு. அவ்வளோதான். அடுத்து வேஸ்ட் ரவுண்ட். இந்த 13 நம்ம எடுத்துருக்குறோம், 13.5 இன்ச் அந்த இடத்துல டேப்பர் ரவுண்ட் அப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவு மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல 8.5. இப்போ 8 நம்ம சாதாரணமாக ஃபார்முலாவே செஞ்சால் இப்போ இந்த இடத்துல 9னா இந்த இடத்துல 8 தான் வரும், 1 இன்ச் குறைச்சி. சப்போஸ் உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த இடத்துல 8க்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுலையும் இங்கே மேலே கொடுத்த லூஸே கொடுத்துக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் மார்க் பண்ணுற நேரம் இப்படி வரும் லைட்டாக. இது நம்மளுக்கு தையலுக்கு. அவ்வளோதான். இப்போ இதை நெக் மார்க் பண்ணணும். இப்போ இந்த 7 இன்ச் இருக்குது. உங்களுக்கு ஷோல்டர் நல்லா பெருசாக வேணும்னா இங்கே 2.5 இன்ச் கொடுங்க. ஷோல்டர் சின்னதாக போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இங்கே கூட கொடுத்துக்கலாம். நான் மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு கொடுக்குறேன். 3 இன்ச் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக் 5.5க்கு மார்க் பண்ணுறேன். 5.5க்கு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த நடுவில் மிட் பாயிண்ட் பார்த்துட்டு இப்போ இந்த பாட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷோல்டர் இருக்குது தானே, இந்த ஷோல்டர் இப்போ நம்மளுக்கு 5 வருது. 2.5 நடுவில் பார்த்துட்டு நேராக ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். ஈஸியான வழியில் உங்களுக்கு காட்டுறேன். இதோட இப்படி நேராக கோடு போட்டுக்குங்க. இது ப்ளவுஸ் மாதிரி நம்ம ரொம்ப டீப் பிரின்சஸ் கட் கொடுக்க வேண்டாம். கப் அப்போ இதில் 2 பக்கமும் இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் மொத்தத்தில் ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு
இது ரெண்டையும் இப்படி கோடு போட்டுறலாம். இதில் நடுவில் இப்படி கோடு போட்டுட்டு இந்த கோடு இருக்குது இது அப்படியே இந்த நடுக்கோடு இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்லீவில் அட்டாச் பண்ணிடுறது தான். அவ்வளோதான். இப்போ மற்றபடி இது வந்து இந்த ஷேப் வந்து இப்படி வந்துடும். இப்போ நம்ம இது ரெண்டையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதை அட்டாச் பண்ணி முடித்த பிறகு நம்ம எப்பவும் போல் அட்டாச் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். ஸ்லீவ் எவ்வளோ தேவைன்னா நம்மளோட உடம்பு அளவை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். இப்போ நம்ம மிடில் செஸ்ட் வந்து 9.5 மார்க் பண்ணோம், 1 இன்ச்சு சேர்த்து 10.5. அப்போ இந்த இடத்துல 10.5 அளவு இருந்தால் போதும். இதுக்குள்ளே தான் ஸ்லீவ் வரும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து எவ்வளோ உயரம் வேணும்னு பார்த்துக்கிறேங்க. இப்போ நான் இந்த இருக்கிற உயரத்தை ஃபுல்லாக எடுத்துடுறேன். இது மேலே வந்து 13 இன்ச்சு இருக்குது. அப்போ 12 இன்ச்சு ஸ்லீவு கீழே மேலே தையலுக்கு போயிடும். 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. மேலேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது அடி ஸ்லீவ் அகலம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக இப்படி கிராஸை கோடு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த மேலே உள்ள டொப்பாட்டையும் இதையும் கோடு போட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நடுவில் புள்ளி வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு மேலேருந்து அப்படியே கொண்டு வந்து ஸ்லாண்டிங் கொடுத்துடணும். இது வந்து 4 மடிச்சிருக்குது. இப்போ 4ஆகவே இருக்குது. 4 ஃபோல்டு, அதாவது முன்னுக்கு 2 பகுதி பின்னாடி 2 பகுதி. இப்போ இதில் வந்து எவ்வளோ லென்த் எடுக்கணும்னா உங்களுக்கு ஃபுல் லென்த்து எவ்வளோ தூரம் வேணும்னு பார்த்துக்கிறோங்க. நான் வந்து மேலே 13 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்போ கீழே வந்து 40 வச்சா போதும். அப்போ மடித்து தைக்க 1 இன்ச்சு போக நம்மளுக்கு 39 வரும். 52 கிட்டத்தட்ட 52 51 வரும். அந்தளவு போதும். உங்களுக்கு இதோட லென்த்து தேவைன்னா நீங்கள் கூட விட்டுக்கிறோங்க. இப்போ 40 இன்ச்சுக்கு நான் இந்த உயரத்தை எடுக்கிறேன். அளவு வச்சுட்டு இதில் ஒரு பகுதியை கொண்டாந்து இங்கே மேலே மார்க் பண்ணுவோம். இது 2 மூடின பகுதி. இதை கொண்டாந்து இங்கே வைக்கிறேன். இதில் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழ்ப்பகுதி எடுத்துட்டு அந்த ஆப்போசிட் 2 கார்னர்லையும் அப்போ நம்மளுக்கு நல்லா விரிவு கிடைக்கும். அதுக்கு தான் இப்படி செய்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே எக்ஸஸ் இருக்குது தானே, இந்த எக்ஸஸ் துணியை விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இதுலேருந்து தள்ளிட்டு மார்க் பண்ணி இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறோங்க. அதே மாதிரி அந்த பகுதியிலையும் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறோங்க. விட்டுட்டு டேப்பை பிடிச்சிட்டு இதையும் அதையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதை வச்சு டேப்பை வச்சு போட்டுக்குவோம்.